பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 138 6வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இந்த பூமியில தாழ்மை உள்ள ஜனங்களை நோக்கி அவர் பார்க்கிறார். ஆமேன். அதுதான் தாவீது விதமா சொல்கிறார், என் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னா தாழ்மை உள்ளவனை நோக்கி தான் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. சோ நம்முடைய பார்வை, நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய பார்வை இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய பார்வை எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறது, உலக பொருட்களை சார்ந்திருக்கிறது, மனுஷனுடைய ரூபத்தை சார்ந்திருக்கிறது, இல்லைன்னா அவனுடைய படிப்பு பட்டம் இவைகளை கண்டு நாம அவர்களை நோக்கி பார்க்கிறோம். இப்படிதான் நம்முடைய பார்வை இருக்கிறது. இவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, இவங்க எவ்வளவு வீடு வாசல் இருக்கு, இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அப்படி சுற்றுப்புற காரியங்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றமாகவே முடிவு பண்ணுகிறோம். இவங்க நல்லவங்க கெட்டவங்க என்று சொல்லி இவர்களை உயர்த்துவதும் இறக்குவதும் எல்லாமே நம்ம தோற்றத்தை பார்த்த உடனே நம்ம முடிவு பண்றோம். ஆனா நம்மளை மாதிரி இல்ல ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா தாழ்மை உள்ளவனை நோக்கி மட்டுமே அவர் பார்க்கிறார். அதுதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரோ எதை பார்க்கிறார் தெரியுமா? நம்ம இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு 2 பேர் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். தாழ்மையோடு தேவ சமூகத்துல ஜெபிக்க கடந்து போகிறார்கள். ஒருவன் உள்ளே போய் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த வேளையில ஜெபிக்க வந்திருக்கிறேன். இந்த பக்கத்துல இருக்கிற விபச்சாரக்காரனை பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறதான குடிகாரனை பாருங்க, இந்த மாதிரி தவறு பண்றவங்களை பாருங்க, இவங்கள மாதிரி எல்லாம் நான் இல்ல ஆண்டவரே. நான் தினந்தோறும் வருகிறேன். நான் ரெண்டு வேளையும் நான் வாரத்துல 2 வாட்டி உபவாசிக்கிறேன். நான் உமக்கு தசம பாகத்தை நேர்த்தியா செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த தேவாலயத்துல வந்து தான் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். மற்றொருவன் வருகிறான், வந்து அமர்ந்து, ஆண்டவரே, என் கண்ணை ஏறெடுக்க எனக்கு பயமா இருக்கு, நான் பாவியான மனுஷன், நீர் பரிசுத்தவான், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவியான மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் மன்றாடி தலை வணங்குகிறான். இயேசுவானவர் சொல்லுகிறார், அவன் அல்ல, இவனே பரலோக ராஜ்யத்துல பெரியவனாய் இருப்பான், இவனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனாய் இருக்கிறான், இவனை நோக்கியே என் கண்கள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு உவமையாய் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி மாத்திரம்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். நாம மனுஷரிகமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம், மனுஷரிகமாகவே யோசிக்கிறோம். தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? அந்த மனுஷன் ஆலயத்துக்கு வந்து கூட தான் பெருமையா இருக்கிற காரியத்தை தான் இந்த நாட்கள்ல அவன் சொல்லுகிறான். இப்படிதான் அநேகர் இருக்கிறாங்க. தான் காரியம் செய்வதெல்லாம், நான் உபவாசிக்கிறேன், நான் வந்து தசம்பாக செலுத்துறேன், நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன், இப்படியே தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே ஆலயத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஆனா தேவன் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. பாருங்க, கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த காரணத்துல நம்ம வேற யாரையும் உதாரணம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனத்துல நம்ம வாசித்தது போல கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் எங்க இருக்க வேண்டியவர்? சிங்காசனத்துக்கு மேலாக இருக்க வேண்டியவர், பரலோகத்துல இருக்க வேண்டியவர். ஆனா அவர் பெரியவராய் இருந்தும் நமக்காக கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து தாழ்மையின் ரூபத்தை அவர் எடுத்தார் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அது மாத்திரம் அல்ல, சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்மை தாழ்த்தினபடினால கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நாம எப்பொழுதும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். எல்லா இடங்களிலும் தேவனை போல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இயேசுவே இறங்கி வந்து தாழ்மையின் ரூபத்தை எடுத்தாருன்னா நாம இறங்கி வர்றது தப்பு கிடையாது. சில நேரங்களில் நாம பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம், சில நேரங்களில் பெருமையாகவே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தாழ்மைக்கு இடமில்லாமல் போகிறது. நான் தாழ்மையா தான் இருக்கிறேன், தாழ்மையா தான் இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் இருக்குதே தவிர நம்ம செய்கையில தாழ்மை இல்ல. எந்த இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன்றோம், கொஞ்சம் கீழே இறங்கி உட்கார மாட்டேன்றோம், சில விஷயங்களை ஒதுங்கி போக மாட்டேன்றோம், சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்றோம். பெருமையானவைகளுக்கு மாத்திரமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அது வீடாகட்டும், அது ஆபீஸ் ஆகட்டும், எந்த இடத்துல போனாலும் அந்த இடங்களெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, கொஞ்சம் இறங்கி வாங்க. பரலோக சிங்காசனத்தையே இயேசுவானவர் இந்த நாள்ல இறங்கி வந்தது உண்மை என்றால், அவர் நமக்காகவே அவர் கீழே இறங்கி வந்தார், நமக்காக அவர் கீழே இறங்கி வந்தது உண்மை என்றால், நாம மற்றவர்களுக்காக கீழே இறங்கி போவது தப்பில்லை. ஆமென், அல்லேலூயா. மேட்டிமையாய் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காதீங்க. மேட்டிமையாய் கிறிஸ்து சிலுவை
சிலுவையில இல்லையே, அவர் தாழ்மை உள்ளவரா இந்த சிலுவையிலே நமக்காக மரித்தாரே. அந்த இரட்சகருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை போல தாழ்மையின் ரூபத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் பார்க்கிற விதமும் அப்படித்தான். தாழ்மை உள்ளவனை நோக்கி மாத்திரமே அவருடைய கண்கள் நோக்குகிறது. அவர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த அருமையான தருணத்துல இந்த மனநிலைமையில யாரெல்லாம் இருக்கிறீர்களோ எல்லோரும், இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீரே இறங்கி வந்துட்டீங்க, நான் எல்லா இடத்திலும் எல்லா மனுஷன் முன்பதாக இறங்கி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. உண்மையாகவே இந்த உபவாச நாட்களில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த சிலுவையின் நாட்களில நீங்கள் உபவாசம் வைப்பது உண்மையாகவே சிலுவையின் பாதையை நாம் கடந்து போவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. இறங்கி போய் தான் ஆக வேண்டும். இயேசுவே இறங்கினார். நீங்கள் இறங்கி போவது தப்பில்லை. இறங்கி போங்க. தாழ்மையின் ரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துல கூட கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருந்தும் எங்களுக்காக இறங்கி வந்தீரே ராஜா, உமக்கு நன்றி. நீர் பெரியவராய் இருந்தும் உடைய கண்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்கள் நோக்கி இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவிகளாகி அடியேன் மீதும் ஆண்டவரே எங்கள் மீதும் நீர் கிருபையாய் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல நாங்களும் ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் தாழ்மையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஏறெடுக்கிற எல்லா உபவாச ஜெபங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த நோக்கத்தோடு அமர்ந்து ஆண்டவரே வேண்டி ஜெபிக்கிறார்களோ அந்த நோக்கத்துக்கெல்லாம் நிறைவேற்றுங்க. அப்பா விசேஷமா கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளை தாங்கட்டும். எல்லா இடங்களிலும் இறங்கி போவது தவறில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. முடிந்த அளவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் தாழ்மையோடு வாழ இன்றைய தினத்துல கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமா இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா ஜுரமும் சளியும் தலைவலியும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பூரண சுகம் சரீரத்தை நிரப்பட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.